நான் நிறைய வருஷமாக மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய மினிமலிசம் பற்றி புக்ஸ் எல்லாமும் படிச்சிருக்கேன். பட் முதல்ல எனக்கு மினிமலிசமில் என்டர் ஆகும்போது என் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே என்னோடய துணி மேலே, என்னோடய கிளட்டர் மேலே, என்னோடய திங்ஸ் மேலே தான் இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃபோக்கஸிங் ஆன் திங்ஸ் வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். இன்ஃபேக்ட் நம்ம டீக்ளட்டரிங் பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்ம மினிமலிசமோட எசன்ஸையே மற்ற டைப்ஸ் ஆஃப் மினிமலிசம் அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறதே இல்லை. அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியே இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஸோ வேறு என்ன டைப்ஸ் ஆஃப் மினிமலிசம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் மினிமலிசம் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதுதான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இந்த 8 டைப்ஸ் ஆஃப் மினிமலிசம் பற்றி நம்ம இன்டெப்த்தாக பேசிகிட்டே இருக்கலாம். பட் இது என்னென்ன, இதை ஏன் நம்ம செய்யணும், அப்புறம் ஒரு 2-3 எஃபர்ட்ஸ் நான் இந்த ஃபீல்டில் எடுத்ததை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். யூடியூப்பில் இதை பற்றி ரொம்ப கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாகவும் ரொம்ப யூனிக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1, ரொம்ப ஆப்வியஸ், ஃபிசிக்கல் மினிமலிசம் ஆஃப் திங்ஸு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் டுவர்ட்ஸ் மினிமலிசம் தான். ஏன்னா நம்ம துணியை குறைக்கிறோமோ, நம்ம கிட்டே இருக்கிற திங்ஸை குறைக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மினிமலிசமோட பெனிஃபிட்ஸ், அதாச்சும் ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹவுஸு, ஒரு காமான என்வைரன்மெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து உணர்றோம். ப்ராஜெக்ட் 333 மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாச்சும் 33 க்ளோதிங் ஐட்டம் வச்சு 3 months உங்களால் இருக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் க்ளோத்ஸே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இதை தவிர ஒரு பேக்கிங் பார்ட்டி அந்த மாதிரி பண்ணுங்கள். அதாச்சும் உங்களோட ரூமை வந்து ஏதாவது ஒரு ரூம்குள்ளே உங்களோட எல்லா திங்ஸையும் அடைச்சிட்டு அடுத்த 21 நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் வெளியிடுங்க. 21 days கழிச்சு நீங்கள் எதெல்லாம் வெளியே எடுக்கலையோ அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத பொருள், நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த டாப்பிக்கில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து மேரி காண்டோஸ் மெத்தட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். அதாச்சும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஜாய் கொடுக்குதா இல்லையா. சப்போஸ் அது ஜாய் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணலாம். இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மினிமலிசம் ஆஃப் திங்ஸில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா வந்துட்டு ஒரு மளிகை கடையை வந்துட்டு என்னோட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃப்ரிட்ஜ் இல்லை கோடவுன் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வந்து எனக்கு இந்த ரூல்னால் வந்துச்சு. அந்த ரூல் வந்து 20-20 ரூல். அதாவது 20 minutes and $20. இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்தியன் ஈக்குவலன்ட் சொல்லணும்னா ஒரு $500. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு பொருளை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பொருளை டைரெக்டாக தூக்கி போட்டுடலாம். அடுத்த வாட்டி தேவைப்படும் போது நீங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபிசிக்கல் மினிமலிசம் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம டிஜிட்டல் மினிமலிசம்க்கு போயிடலாம். நம்பர் 2, டிஜிட்டல் மினிமலிசம். கேல் நியூபோர்ட் எழுதின புக்கு டிஜிட்டல் மினிமலிசம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட பிரச்சனையே இப்போ வந்து டிஜிட்டல் கிளட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதை சொல்கிறதுக்கு ஒரு கேல் நியூபோர்ட்டோ ஒரு புக்கோ தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி போகிறோம் அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு லிங்க் தராங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இருக்கட்டும், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் வந்து சோஷியலாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்கிற வேலை எல்லாமே யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு மெஷின் ஜெனரேட்டட் கண்டென்ட். ஸோ சோஷியல் மீடியா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளை இன்டராக்டிவ் ஆக்கும், இன்னும் நம்மளை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டடாக ஒரு லிவிங் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் இந்த 20 minutes நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள டோட்டலாக மறந்துடுறீங்க, ஒரு ஆன்டி சோஷியல் ஆகிடுறீங்க. ஸோ சோஷியல் மீடியா உங்களுக்கு அது கொடுத்த ப்ராமிஸை வந்து இப்போது இன்ஃபேக்ட் ஆன்டி சோஷியல் ஆகிடுது உங்களை. இதை ஏன் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ஓவர் ஒர்க் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் முடிச்சப்பறம் அதோட டைட்டில் என்னன்னு கூட நம்ம ரிக்லெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு 20 minutesக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு ஞாபகம் வரதில்லை. இதை வந்து நீங்களே உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் பாஸ் பண்ணுறது வந்து தப்புன்னு நான் சொல்லலை, பட் நம்ம வாழ்க்கையே ஒரு டைம் பாஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் எப்போல்லாம் வந்து ஒரு ஷார்ட்ஸுக்கு எஸ் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களோட கோல்ஸ், உங்களோட பொட்டென்ஷியல், உங்களோட ஃப்யூச்சர் ரெவென்யூ, உங்களோட பசங்களோட டைமு, இது எல்லாத்துக்குமே நோ சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ஆச்சு வேணும். அதுக்கு டிஜிட்டல் மினிமலிசம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்பர் 3, ஃபினான்ஷியல் மினிமலிசம்.
ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஆவரேஜாக ஒரு 3 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு 2-3 டெபிட் கார்டு, 2-3 பேங்க் அக்கௌண்ட்டு, இது தவிர ஒரு ஜிம் இல்லைனா ஒரு ஃபிட்னஸ் சப்ஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வகையில் அவங்க காசு வெளியே போகுது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து அவங்க காசு எங்கே போகுதுன்னே தெரியாத அளவுக்கு வெளியே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன், கேஷில் டீல் பண்ணுங்கள். கீப் இட் ரியலி சிம்பிள். நீங்கள் வந்து உங்கள் கையிலேருந்து கேஷ் எடுத்து ஒருத்தங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ட செலவுகள் இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஷை கொடுக்க வேணாம் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணும். உங்கள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் வந்து இன்னும் உங்கள் கண்ட்ரோலில் வரும். இப்போ கிரெடிட் கார்டுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது, நானும் ஒத்துக்கிறேன். அது வந்துட்டு உங்களுக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியும், பே ஆஃப்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன்லையும் ஒரு 2% எக்ஸ்ட்ரா பண்ணி அதுக்கப்புறமா ரிட்டர்னுக்கு வந்துட்டு அவன் எனக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃப்ளைட்டோ இல்லைனா வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டேயோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டலில் போனால் கூட அது வந்து என் தகுதிக்கு மேலே இருக்கிற ஒரு ஹோட்டல். ஸோ நான் அங்கே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மிச்சதெல்லாம், நான் சப்போஸ் லஞ்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லைனா அங்கே ஏதாச்சும் ஒன்று வாங்க ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாமே நான் வந்து அன்பிளான்டாக பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா செலவுன்னு தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிரெடிட் கார்டு மேலே அவ்வளோ ஈடுபாடு இல்லை. பட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்கெஸ்ட்டு த்ரெட் என்ன அப்படின்னா இந்த 2 விஷயம். ஒன்று அந்த 2% இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று வந்துட்டு லேட் பேமெண்ட்டுக்கு ஒரு 20% வாங்கிடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய சாய்ஸ் வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஹாலிடே பிளான் பண்ணுறோன்னா இப்போது நம்ம ஒரு பட்ஜெட்டே பிளான் பண்ணுறதில்ல. நம்ம பாட்டுக்கு ஒரு 3 வெப்சைட்டில் பார்க்குறோம், அந்த ஹோட்டல் என்ன ரேட்டில் இருக்கோ அதில் வந்து புக் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம பிளான் பண்ணதை விட ரொம்பவே அதிகமாக, இல்லை நம்ம பிளானே பண்ணல ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிவிட்டு நம்ம ஹாலிடேஸை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேல் பட்ஜெட் ஒன்று செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாலிடேயை பிளான் பண்ணுங்கள். என்னோட பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் மினிமலிசம் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் நிஃப்டி 50ல் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது தான். ஏன்னா நானாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்று எங்கே போடுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அனாலிசிஸ் பேராலிசிஸ்லேயே நான் வந்து பிடிச்ச பிள்ளையார் மாதிரி அங்கேயே உட்காந்துப்பேன். ரெண்டாவது அதை நான் பண்ணணும் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து ஒன்று மைண்டில் அது தோணாது, இல்லைனா கையில் காசு இருக்காது. ஸோ இதுலையா செலவு வச்சிருவேன். பெஸ்ட் பெனிஃபிட் எனக்கு நிஃப்டி 50ல் சிப்பு பண்ணது தான். இப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குமே ப்ரோ அப்படின்லாம் வந்து நினைக்கலாம். பட் என்னோட திங்கிங் என்ன அப்படின்னா, நான் இப்போ அந்த காசு அங்கே போடலன்னு வச்சுக்கோங்களேன், அது செலவாயிருக்கும். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 0வா இல்லைனா வந்து என்னோட சேவிங்ஸ் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆப்ஷன் 2 தான் எடுத்துப்பேன். நம்ம ஃபினான்சஸ் மேலே எப்படி கண்ட்ரோல் வைக்கணும்னு நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ வேணும்னா அதை செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்சஸையும் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க. நம்பர் 4, டைம் மினிமலிசம். வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோஷியல் கேலண்டர் எல்லாருக்கும் எஸ் சொல்லி பார்ட்டிஸாக இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு மீட்டிங் இவங்கள போய் மீட் பண்ணணும் அவங்கள போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஃபுல்லாக இருக்கும். ஹாலிடேஸில் வந்துட்டு ஒரு ஹாலிடே அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதை ஃபுல்லாக ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ரெயின் பண்ணி அதை செஞ்சுட்டு மண்டே அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப டயர்டாகவும் நம்ம ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் வரோம். ஸோ டைம் மினிமலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறின அளவு நமக்கு டைமே இல்லாத மாதிரி ஒரு லைஃப்பை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். என் லைஃப்பில் நான் பண்ண பிக்கெஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, என்னோடய காஃபிக்கும் என் லஞ்சுக்கும் நான் ஆக்சுவலாக டைம் பிளாக் பண்ணி எல்லா அவுட் ஆஃப் ஆஃபீஸ்ங்கிற மாதிரி போட்டு வச்சுருவேன். என் சோஷியல் கேலண்டரில் வந்துட்டு என்னோடய ஃபுட்பால் அண்ட் ஷட்டில் டைம் வீக்கெண்ட்ஸில் நடக்கும். அந்த டைமுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதாச்சும் ஆப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோ சொல்லிடுவேன். இஃப் இட் இஸ் நாட் அ ஹெல், எஸ் இட்ஸ் அ நோ அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. அதே போல் சப்போஸ் எனக்கு சில சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ இன்னும் ஆஃப்டனாக நோ சொல்லுவேன். சில சமயம் ஃபுட்பாலே காரணம் காட்டி நான் நோ சொல்லிடுவேன். நம்பர் 5, மென்டல் மினிமலிசம். நீங்கள் என்ன தான் வந்து ஃபிசிக்கலாக டீக்ளட்டர் பண்ணி உங்கள் வீடை வந்து க்ளீனாக வச்சாலும் உங்கள் மைண்ட் வந்து இன்னும் கிளட்டர்டாக தான் இருக்குது. ஸோ தாட்ஸ் ஆஃப் ஈகோ, ஒரு டாக்ஸிக் கம்பேரிசன், கில்ட்டு, அப்புறம் மற்றவங்க மேலே இருக்கிற கோவங்கள், உங்கள் பாஸ்டில் நடந்த அந்த மெமரிஸோட அந்த கசப்பான நினைவுகள், அஜிடேஷன், இதெல்லாமே உங்களை வந்து ஒரு ஸ்டக்காகவே வச்சிட்ருக்கு. ஸோ மென்டல் மினிமலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. என் லைஃப்பில் வந்து பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ரொம்ப ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ண போது எனக்கு என்ன ரியலைஸ் ஆச்சு அப்படின்னா, நான் ஆஃபீஸில் நிறைய ஈகோ பார்க்குறேன்.
அப்படின்னு. ஸோ என்னோடய ஈகோ விட்டு கொடுத்து எனக்கு வந்த டாஸ்க்கை என்னை விட மிச்சவங்க வந்து நல்லா செய்வாங்க, நான் தான் வந்து அதை செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணி மற்றவங்க கிட்ட சில டாஸ்க்கை நம்பி டெலிகேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போது எனக்கு வந்து என் மேலே இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மியாச்சு. அண்ட் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால என்ன அவங்க வந்து ஒரு லீடராகவும் ஒரு மேனேஜராகவும் பெட்டராக பார்க்க ஆரம்பித்தாங்க, ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு மோர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஸ்பேஸ் கிடச்சிது. அப்புறமா நான் வந்து ரீசெண்டாக ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு ஒரு அஜிடேஷன் எனக்கு எப்போவுமே உண்டு. ஈவன் ஹாலிடேஸில் வந்து ஒரு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா சும்மா உட்காரவே முடியல என்னால். ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டாலே போதும், அடுத்து என்ன செய்யலாம், எங்கேயாச்சும் போய்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கலாமா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் போகலாமா, அந்த பக்கத்தில் வியூ எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு அஜிடேஷனோடையே நான் வந்துட்டு எப்போவுமே இருந்தேன். ஸோ இதை நான் எப்போ ரியலைஸ் பண்ணேனோ அப்போது நான் என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு டீப் பிரெத் எடுத்து இட்ஸ் ஓகே, இப்போ வந்து இந்த மொமெண்ட்டில் நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கலாம், நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்வைரான்மெண்ட் என்ன, இந்த வியூவை ரசிக்கலாம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதோட பெனிஃபிட் வந்து அந்த அஜிடேஷன் வந்து இப்போது கொஞ்சம் முன்னாடியை விட கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மெடிடேஷன் மேலே ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேயே என்ன ஒரு யோகா கிளாஸில் போட்டாங்க. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு. பட் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் வந்துட்டு எனக்கு நடந்த நல்லதுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லிட்டு தான் இருப்பேன். எப்போல்லாம் வந்து என் பசங்க ஏதாச்சும் க்யூட்டாக பண்ணுறாங்களோ அப்போ வந்துட்டு எனக்கு 2 அழகான பசங்க இருக்காங்களே அப்படின்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். அண்டு எனக்கு வந்து என் லைஃப் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவே கிராட்டிடியூட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் டெய்லி அலோகேட் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு ஜேர்னலிங்க்கு டைம் அலோகேட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜேர்னலிங்லேயே வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ரொம்ப கோல் ஓரியன்டாக ஒரு ஜேர்னல் வந்து நான் ப்ராடக்ட்ஸில் போட்டிருக்கேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மைண்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பிரெயின் டம்ப் பண்ணி ஒரு பேப்பரில் போடுறதுக்கு அண்ட் கோல் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும். நம்பர் 6, சோஷியல் ஆர் ரிலேஷன்ஷிப் மினிமலிசம். நம்ம வந்து சில பேர்கிட்ட பேசினாலே வந்துட்டு ஏண்டா பேசணும் அப்படின்னு ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும், இல்லை ஒரு ரிக்ரெட் பண்ணுவோம், இல்லைனா ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்களே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவோம். இந்த ஃபேஸ்புக் ஆரம்பித்ததுலேருந்தே வந்துட்டு நம்ம எல்லாரோடையும் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கிளாஸ்மேட்ஸ் அவங்களோடலாம் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்போம். அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம கிளாஸில் இருக்கும்போதே எனக்கு அவனை பிடிக்கல, இப்போ வந்து இன்னும் அவங்க மாறவும் இல்லை, ஸோ என்னால் அவங்கள சகிச்சிக்கவே முடியல அப்படின்னு. ஸோ சோஷியல் அண்ட் ரிலேஷன்ஷிப் மினிமலிசம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாச்சும் உங்களோட டாப் 30 இன்ட்ராக்ஷன்ஸ் பர் வீக் நீங்கள் யாரோட பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் எழுதி அவங்க வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காலம் பண்ணுங்கள். ப்ரைமரினா வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கிள் உங்கள் அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி. செகண்டரி அப்படிங்கிறது உங்களோட அதர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மேனேஜர், இவங்களெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது. டெர்ஷரிங்கிறது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, இல்லைனா வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மளிகை கடை, உங்கள் வீட்டில் வந்து தண்ணி டெலிவர் பண்ணுற யாராவது ஒருத்தர், பூக்காரங்க, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப யோசிக்காமல் இவங்க எல்லாருக்குமே பக்கத்தில் நீங்கள் வந்து அவங்களோட 10 நிமிஷம் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்களா, நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு டிக்கர் ராங் போடுங்க. சப்போஸ் உங்கள் டெர்ஷரியில் வந்து யாரெல்லாம் ராங் வராங்களோ அவங்களெல்லாம் டக்குன்னு மாற்றிடுங்க, வேறு ஏதாச்சும் வேலைக்காரமாக வைங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு கடைக்கு போய்ட்டு வச்சுக்கோங்க. உங்கள் செகண்டரி அண்ட் ப்ரைமரியில் வந்துட்டு இந்த மாதிரி ராங் வருது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு யோசிச்சு அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் அன்அவாய்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இதுதான் நான் பேச போகிறேன், இந்த டைம் பிளாக்குள்ளே தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கன்ஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி, அந்த கசப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் சகிச்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணலாம். பட் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் மினிமலிசம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரியல் இன்ட்ராக்ஷன்ஸ் யாரோட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ரிவார்டிங்காகவே இருக்கும். இது வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு அட்வைஸ் தான். பட் உங்கள் மைண்டை, உங்களோட மைண்ட் ஸ்பேஸை, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை நீங்கள் வந்து கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்னா சில டஃப்பான டிசிஷன்ஸ் நீங்கள் எடுத்து தானே ஆகணும். நம்பர் 7,
இன்ஃபர்மேஷன் மினிமலிசம். இப்போ வாட்ஸ்அப் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன்லேருந்து எவ்வளோ விஷயம் வருது அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபார்வேர்டு, அவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. பட் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணிங்களா, அதை கன்சிடர் பண்ணிங்களா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து ஒரு மாதிரி நம்மாயிடும், ஒரு இன்ஆக்டிவ் ஆயிடும், ஒரு டெசிஷன் மேக்கிங்கே வந்து செய்ய முடியாது. ப்ளஸ் நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டாக தப்பானும் நமக்கு தெரியாது. ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனோட தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷன் மினிமலிசம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கோ வித் த ஃப்ளோ. உங்கள் கட் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதோ அதை வச்சு நீங்கள் வந்து சில டிசிஷன்ஸ்லாம் எடுங்க. எண்ட் ஆஃப் த டே இட் டசன்ட் ரியலி மேட்டர். ஒரு நல்ல பிராண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி எடுங்க, உங்கள் பொருள் வந்து நல்லாயிருக்கும். சில சமயம் உங்கள் மைண்ட் ஸ்பேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களோட டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மோர் தென் அந்த பொருள்லேருந்து வர சவுண்டு குவாலிட்டி இல்லைனா ஆடியோ இந்த பிக்சலோட கிளாரிட்டி. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தேவையில்லாத ஆணி தான். பட் ஸோ ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. நம்பர் 8, ஒர்க் மினிமலிசம். ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 விஷயம் ரியலைஸ் பண்ணேன். நம்பர் 1, என்னோடய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெஸ் வந்து என்னோட ஈகோ தான். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்லா போச்சா இல்லையா, இல்லை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெக்கக்னிஷன் வந்து யாருக்கு வரணும், மெயினாக எனக்கு வரணுமா இல்லை வேறு யாராச்சும் ஒருத்தருக்கு வரணுமா, அது நல்லா போதா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ப்ரைமரி ஃபேக்டரே என்னோட ஈகோ தான். இதனால என்ன ரிசல்ட் அப்படின்னா வந்து ஒரு நிறைய விஷயங்களை நானே எடுத்து நானே தான் செய்வேன். ஸோ ஓவர் ஒர்க் ஆவேன், பர்ன் அவுட் ஆவேன், ஸ்ட்ரெஸ் ஆவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கோபம் வரும், மேனேஜர் மேலே ஆத்திரம் வரும், ஒர்க் மேலே ஒரு இரிட்டேஷன் வரும், ப்ராஜெக்ட் டீம்மேட்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ என்னோட பிக்கெஸ்ட்டு ட்ராபேக்கே என்னோட ஈகோ தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். 2வது விஷயம், என்னோட பிக்கெஸ்ட்டு மோட்டிவேஷன் இன் லைஃப் வந்து ஃபினான்ஷியல் மினிமலிசம் தான். பட் நான் ஃபினான்ஷியல் மினிமலிசமோட என்னோட உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம், என்னோடய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் டைம் பண்ணணும், அப்புறம் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணணும், இல்லைனா சும்மா உட்காரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவேஷனு. அண்ட் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லாங் அஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சேலரி வருது அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இதை கொண்டு வரணும்னு ஒரு அவசியமே கிடையாது. தேங்க்ஃபுல்லி நாங்கள் அந்த பொசிஷனில் இருக்கோம். அந்த ரியல் கோலை வந்து நான் வேணும்னா இப்பயே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் வேர்ல்டில் நான் க்ரியேட் பண்ணி அமைச்சிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயம், ஒன்று என்னோடய ஈகோ, 2வது வந்து நான் வேலை செய்யணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு இது 2ம் புரிஞ்ச உடனேயே நான் ஒர்க் மேலே இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து நான் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காமல் இருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என் ஒர்க்கை ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒன் திங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாச்சும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்கிறீங்க அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மற்றது எல்லாமே நீங்கள் வந்து செய்ய தேவையில்லை, இதில் மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல்லான அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி செய்யலாம். இது வந்து ஒன் திங் அப்படிங்கிற புக்கு வந்து நானே சமரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ், அதாவது அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி பண்ணி உங்களோட எல்லா டாஸ்க்கையும் அதில் போட்டுட்டு அந்த மோஸ்ட் அர்ஜென்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற டாஸ்க்கை மட்டும் நான் ஃபோக்கஸ்டாக வந்து செய்வேன். அண்ட் என்னோடய அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிட்டோ பிரின்சிபல், அதாச்சும் ஒன்லி 20% ஆஃப் தி அக்கௌண்ட் வில் கிவ் 80% ஆஃப் த ரிசல்ட். இதை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த 20% மேலே தான் நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபோக்கஸையும் நான் வந்து போட்டு செய்வேன். ஸோ இதெல்லாம் செய்யும்போது என்னோடய ஒர்க் இன்னும் ப்ரொடக்டிவாகவும் இருக்குது அண்ட் என்ஜாயபுளாகவும் இருக்குது அண்ட் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு நான் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இந்த புது ஒர்க் மினிமலிசம் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமமாக ஒரு 3 to 4 years ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த சேஞ்சை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே உங்களை பற்றி பிச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே போல் உங்கள் மேனேஜர் வந்துட்டு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாரு, நீங்கள் வந்து சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அலைன்டாக இருக்காது. அண்ட் தேர்ட்லி, எனக்கே வந்து சும்மா இருக்க முடியல, சில சமயம் தேவையில்லாத ஆணியெல்லாம் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நானே ஏதாச்சும் டாஸ்க் எடுத்துகிட்டு செய்வேன். பட் ஒவ்வொரு டைமில் நான் ஒர்க் மினிமலிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்னால் மீனிங்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியுது, எனக்கு பிடிச்ச திங்ஸில் ஒர்க் பண்ண முடியுது அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டைமில் நான் வேலை செய்கிறேன். அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கொஞ்சம் லெங்க்தியான பதிவு தான், ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மினிமலிசம் அப்படின்னாலே திங்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது, டீக்ளட்டரிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. பட் மினிமலிசம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். லெஸ் இஸ் மோர். கோ பேக் டு சிம்பிளிசிட்டி, எம்ப்ரேஸ் த
ஒரிஜினாலிட்டி, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட். இப்போ இருக்கிற உலகம் வந்து நம்மக்கிட்ட கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இன்னும் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்தது என்ன, அடுத்து ஒரு வீடு வாங்க போகிறீங்களா, இல்லைனா வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்களா, இல்லைனா நம்ம பார்க்குற ஆட்ஸில் வந்து சேல் இருக்குது, இது இருக்குது, இதுதான் பெஸ்ட்டு டீலு, இது நீங்கள் வாங்கலைன்னா வந்துட்டு மிஸ் அவுட் பண்ணுவீங்க. ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைனா வந்துட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட்டே வந்துட்டு அடுத்து என்ன ஸ்க்ரோல் பண்ணலாம், அடுத்து என்ன புரிஞ்சிக்கலாம், இல்லைனா உங்கள் ஃபேவரட் டீம் வந்து இந்த ஆக்டிவிட்டி நடக்குதா, அந்த ஆக்டிவிட்டி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கான்ஸ்டண்ட்டாக பம்பார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மெசேஜிங் வச்சுட்டு. உங்களோட ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இல்லைனா உங்களோட அஜிடேஷன், இல்லைனா ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு உங்களை ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லேயே வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து மினிமலிசம் தான் ஆன்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பட் இந்த ஸ்லோ டவுன் பண்ணுறது, இது கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறது, கொஞ்சம் உங்களுக்காகவே நீங்கள் வந்து டைம் பிளாக் பண்ணி சும்மா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் தி ஆன்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் யூ ஆர் டேக்கிங் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொன்ன இந்த 8 டைப்ஸ் ஆஃப் மினிமலிசமில் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இது தவிர வந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து மினிமலிசம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம எல்லாருமே அதுலேருந்து கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். I'll see you in another video.